இந்த விஷயத்தை பற்றி பொதுவாக நான் எங்கேயுமே பேச மாட்டேன். பட் இது ரொம்ப காலமாக என்கிட்ட கேட்டு சரி இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எதற்காக நாங்கள் இதை பேசுறதில்ல அப்படின்னா, இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு இது ஒரு கதையாகத்தான் இருக்கும். இது நீங்கள் ஓகே குருஜி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அது என்றைக்குமே எனக்கு அதை நான் விரும்ப மாட்டேன். நீங்களா அதை என்னைக்கு உணரணும்னு தான் நாங்கள் பார்ப்போம். குருமார்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை அறிவாக சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அது நாளைக்கு வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது ரொம்ப பேருக்கு இது ஒரு பெரிய குழப்பம் பாதிப்பை உருவாக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ ஒரு மனுஷங்க இருக்காங்க, உலகத்தில் நிறைய விதமான மனிதர்கள் இருக்காங்க. நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான், ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் இருக்காங்க, ரொம்ப கொடூரமானவங்கள்லாம் இருக்காங்க, பெரிய கொலைகாரங்கன்னு சொல்கிறோம், பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரு ஆளுன்னு சொல்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்க்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பயம் இருக்காது. ஓகே, அவன் ரொம்ப கொடூரமானவன், அவன் ரொம்ப மோசமானவன், இவன் ரொம்ப நல்லவன், இவர் இப்படிப்பட்ட ஆள், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அதை பிரித்து பார்ப்பீங்க. ஆனால் பெரிய பயம் உங்களுக்கு வராது. இப்போ அந்த ஆள் ரொம்ப மோசமாக இருக்கார், நல்லா இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார், இதெல்லாம் உடலோடு இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு ஆள் உடலை விட்டுட்டு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அந்த ஆளுக்கு உடம்பு இல்லை, உயிர் வெளியில் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ உங்கள் கண்ணுக்கு அது தெரியல. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பார்த்து நீங்களாக அந்த கற்பனையில் பயத்துக்குள்ளே போய்க்கிறீங்க. ஐயா, பேய் பிசாசுன்னு உலகத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு உயிர் உடம்பை விட்டு வெளியில் போகுது, இறப்பு டெத்துன்னு வரும்போது அப்படின்னா என்ன, இந்த உடம்பு பழுதடைந்து விட்டது. அதுக்கு பழுதடைகிறது மட்டும் இல்லை, பலவிதமான காரணங்கள், கர்ம வினையினால் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால மரணம் என்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அந்த மரணம் நடக்கும் பொழுது உயிர் உடல் பிரிந்து விடுகிறது. இப்போ உயிருங்கிறது கண்ணுக்கு தெரியாதது, உடம்புங்கிறது கண்ணுக்கு தெரியுது. இப்போ இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிஞ்ச உடனே அந்த பிரியும் தருணத்தில் அதுக்கு ஒரு கர்ம வினை இருக்கும். இப்போ ஒரு உயிர் பிரியும் போது அந்த இறக்கும் தருணத்தில் அதுக்கு நிறைய ஆசாபாசங்கள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த பிறவியில் நான் பூர்த்தி செய்ய முடியாத ஆசைகள் நிறைய இருக்கும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த உடம்பை விட்டு இப்படி பிரியும் போது அதைத்தான் கர்மா என்று அழைக்கிறோம். ஏதாவது ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதை பூர்த்தி பண்ணணும்னா உடம்பு இருந்தால் தான் முடியும். அப்போ இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த பிறவியில் என்னால் அதை பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விட்டது. இப்போ மரணம் நிகழ்ந்து விட்டது, வெளியில் வந்துருச்சு. இப்போ இறைவன் பார்க்குறாரு, அப்படியாப்பா உனக்கு இந்த ஆசை இன்னும் நிறைய இருக்குது, சரி உனக்கு அடுத்த பாடியை நம்ம கொடுப்போம். பட் அடுத்த உடம்பு நான் கொடுக்கணுன்னா அது சரியான ஒரு இடத்துல தான் அந்த உடம்புக்கு இது தேர்ந்தெடுக்கும். கர்ம வினைகள் அதுக்கு ஒத்து போகணும். இந்த உயிருக்கு ஒரு தாய் தந்தை எந்த இடத்துல இது போட்டால் சரியாக இருக்கும்னு நவகிரகங்கள், இறைவன் எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி, அது அவங்க தான் அதை முடிவு பண்ணுறாங்க. அவங்கன்னா மேலே யாரோ அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. அது ஒரு சிஸ்டம்ங்க, அது ஒரு காஸ்மிக் ஃபார்முலா. இயற்கையில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. மறுபடியும் இந்த உயிர், கண்ணுக்கே தெரியாத இந்த உயிர், இந்த ஆன்மா ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் சொல்ல முடியாது. அதோட கர்ம வினையை பொறுத்து இருக்குது. ஸோ மறுபடியும் இது உடம்பை எடுக்கிற வரைக்கும் அது மனசு கடந்து ஓடும். ஐயோ, நான் அதை பண்ணாமல் விட்டுட்டேனே, என் மனைவிக்கு இதை பண்ணலையே, என் கணவருக்கு நான் இப்படி பண்ணியிருக்கணுமே, என் பிள்ளையை நான் இப்படி பண்ணாமல் விட்டுட்டேனே, நான் அவனுக்கு படிக்க வைக்கலையே, அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி பலவிதமான இறக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே ஆசாபாசங்கள் அந்த உயிருக்கு இருக்கும். அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்கும் அது அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ அது ஒரு வருஷத்துலேயும் நிகழலாம், 6 மாதத்தில் நிகழலாம், 10 வருடம் எடுக்கலாம், 100 வருஷம் எடுக்கலாம், 200 வருஷம் எடுக்கலாம், 1000 வருஷம் கூட எடுக்கலாம். அடுத்த
அதுக்கு ஒரு கரு எது சரியாக இருக்கும்னு நிர்ணயம் பண்ணுற வரைக்கும் அது வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பீயிங்காக இருந்தால் அதுக்குண்டான கரு எங்கே இருக்குது, இதுக்குண்டான தாய் தந்தை எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த நவகிரகங்களும் அந்த இறைவனும் சேர்ந்து அந்த அந்த ஒரு உயிருக்கு ஒரு சரியான கருவை தேர்ந்தெடுக்கும். அது வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் அது உடல் இல்லாமல் இருக்கும். இப்போ அது சும்மா இருக்காது. அது என்ன பண்ணும், திரும்ப உடம்பு இருந்தால் என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுமோ அதுக்கு பண்ண தோணும். இப்போ அதுக்கு நிறைவேறாத ஆசை இருக்கும். அது ஒரு பையனை காதலிச்சிருக்கும், ஒரு பெண் சக்தியாக இருக்கும், இல்லை ஒரு ஆணை காதலிச்சிருக்கும், இல்லை ஒரு ஆண் இறந்து போயிருந்தால் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கும். அந்த காதலியை நம்ம அணுகுமுறை பண்ணலாம், அவகிட்ட பேசணும். அடுத்த பிறவி எடுத்தால் தான் அந்த உடம்பும் பேச முடியும், இல்லைன்னா உடம்பு கண்ணுக்கு தெரியாது. அப்போ அது என்ன பண்ண முயற்சி பண்ணோம்னா, அந்த காதலியோ அந்த காதலனையோ தொடர்பு கொள்றதுக்கு அது ஒரு முயற்சி பண்ணும். அது எப்படி பண்ணும் தெரியாது. இப்போ பொருள் தன்மையை அதால் தொட முடியாது, யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏன்னா பொருளற்ற தன்மையில் இருக்குது, இப்போ சூட்சும தன்மையில் இருக்குது. ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லலாம், இல்லை பல விதமான அதுக்கு பேர்கள் கொடுக்குறாங்க. பேரெல்லாம் விட்டுருங்க, உடல் இல்லாமல் இருக்கிறது, அவ்வளோதான். அது தெரியும், அது ஒன்றும் பண்ணாது, உங்களையெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதைத்தான் நீங்கள் பேய் பிசாசுன்னு நினச்சிக்கிறீங்க. அது எதுவுமே உங்களுக்கு பண்ணாது. அது தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற பார்க்கும், அதுக்காக எங்கேயாவது ஹெல்ப் தேடும். இப்போ சில பேர் சொல்கிறாங்க, என் உடம்புக்குள்ளே அது பூந்துருச்சு, என் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருந்து என்னை என்னென்னமோ பண்ணுது, பேய் உள்ளே வந்துருச்சு, எனக்கு பயமாக இருக்குது, திடீர்னு எனக்கு என்னென்னலாமோ கனவு வருது, எனக்கு என்னெல்லாமோ தோணுது. அது என்ன பண்ண முயற்சி பண்ணோம்னா, இப்போ அது தன்னுடைய காதலனையோ இல்லை காதலியோ இல்லை தான் பிள்ளையோட தொடர்பு வைக்கணும்னு நினைக்கும்போது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது. அப்போ என்ன பண்ணும், பொருள் தன்மையை அசைக்கணும்னா சூட்சுமத்தன்மையிலிருந்து பொருள் தன்மையை அசைக்க முடியாது. அப்போ ஒரு உடலுக்குள்ளே போய் ஒரு பொருள் தன்மையை வச்சு அதை அசைக்க பார்க்கும். அப்போ எந்த மாதிரி ஒரு உடலை அது தேர்ந்தெடுக்கும், அதுக்காகத்தான் வருது. அது உங்களுக்கு பாதிப்பு உருவாக்கணும்னோ, நம்மளை கொல்றதுக்காகவோ, இல்லை நம்ம மேலே சண்டை போடுறதுக்காகவோ, நம்மளை அடித்து ஏதோ ஒன்று பாதிப்பு உருவாக்குறதுக்காக அது வரவே இல்லை. அது தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு நம்மளுடைய உடலை பொருள்தன்மையை பயன்படுத்துவதலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியால் தான் அது சுற்றிக்கிட்டு இருக்கும். அது யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொடுக்காது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ எந்த மாதிரி ஒரு உயிரை அது அணுகுமுறை பண்ணும் அப்படின்னா, யாருக்கு உயிர் சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்கக்கிட்ட தான், அந்த உடம்புக்குள்ளே தான் அது ஈஸியாக நகரும். இப்போ உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, உற்சாகமாக இருக்கீங்க, வாழ்க்கையில் ரொம்ப சக்தியோட்டமாக இருக்கிறீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் உயிரோட்டமாக இருந்தீங்கன்னா உங்ககிட்டயே வராது. ஏன்னா உங்களுக்குள்ளே அது நுழைய முடியாது. நீ உங்கள் உயிரே மேலோங்கி நிற்கிது, அப்போ உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எந்த மாதிரி உயிரை தேர்ந்தெடுக்கும்னா, யார் ரொம்ப வீக்காக இருக்கா, அதாவது ரொம்ப டிப்ரெஷனில், உயிர் சக்தியே இல்லாமல், ரொம்ப அப்படியே வாழ்க்கையில் ஐயோ நான் எதுக்குடா உயிர் வாழணும், நான் பாட்டுக்கு செத்து போகலாம், அந்த மாதிரி ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, உயிர் சக்தியே உடம்புல இல்லை, தெம்பே இல்லை, அந்த மாதிரி ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய மனநிலையில், ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஒரு உடம்பை அதுக்குள்ளே நுழையலாமான்னு பார்க்கும். அது நுழையலாமான்னு எதுக்குன்னா, அவருக்கு எந்த பாதிப்பு கொடுப்பதற்கல்ல, அந்த உடம்பை பயன்படுத்தி தன்னுடைய ஆசையை அது நிறைவேற்றி கொள்வதற்காக அது ஒரு முயற்சி செய்யும். இதெல்லாம் உங்களுக்கு கதை மாதிரி தெரியும், அதனால தான் இதை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறதில்ல. பட் இதை பற்றி ரொம்ப குழப்பம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இதை பற்றி நான் பேசுகிறேன். எந்த பேய் பிசாசும் கிடையாது. உடல் இருக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இப்போ உடல் இல்லாமல் சூட்சுமத்தன்மையில் ஏதோ ஒன்று இருக்கும், அது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நாளைக்கு இதுக்கும் பயந்துக்காதீங்க, ஐயோ குருஜி சொல்லிட்டாரு, என் பக்கத்தில் 4 உட்காந்துருக்கோ, இந்த பக்கம் 2 உட்காந்துருக்கா, முன்னாடி உட்காந்துருக்கா, ஐயோ அப்படின்லாம் பயந்துக்காதீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எப்போ உயிரோட்டமாக இருக்கீங்களோ, நீங்கள் எப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ, கொஞ்சம் நீங்கள் வீரியத்தோடு இருந்தாலே உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இன்னையோட இதை பற்றி உங்களுக்கு தெரியல, பட் நான் இப்போ சொல்கிறேன், இதை பற்றி பயப்பட தேவையில்லை.
அதை பற்றி எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை. நீங்கள் எப்போ ஆனந்தமாக, சந்தோஷமாக, ரொம்ப பாசிட்டிவாக, உணர்வோட, சக்தி ஓட்டத்தோடு இருக்கிறீங்களோ, அவங்க இருந்தாலும் சரி இருக்கலைனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே அவசியமே கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படியே வந்தாலும் அவங்க ஏதோ உதவி கேட்டு தான் வருவாங்க. நீங்கள் நிதானமாக இருங்க, அவங்க வந்துட்டு கூட போயிடுவாங்க. அதை பற்றி பயப்பட தேவையில்லை. இதை பற்றி நீங்கள் பேய் பிசாசுங்கிற வார்த்தையவே உங்கள் அதிகாரத்துலேருந்து எடுத்துருங்க. அவங்களும் நம்மளை போல் உயிர் தான், நம்ம தான் அது. நாளைக்கு நம்ம முன்னோர்கள் இறந்து போனால் கூட அவங்களும் இங்கே தான் வந்து நிற்பாங்க. அது ஒன்றும் பேய் கிடையாது, பிசாசு கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு கற்பனை மாதிரி தெரியும். கற்பனையாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த உணர்வு உங்களுக்கே புரியும் போது நான் சொல்வது புரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போதைக்கு பயம் தேவையில்லை. இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நிம்மதியாக, ஜாலியாக, சந்தோஷமாக இருங்க. அவங்க வந்தால் வந்துட்டு போகிறாங்க. அது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை மாற்ற யாராலும் முடியாது. அது பாட்டில் அது இருந்துட்டு போகுது. எப்படி ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு புழு, ஒரு பூச்சி, ஒரு தென்னை மரம், ஒரு மண், ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி அவர்களும் இருக்கிறார்கள். சூட்சமத்தன்மையில் இருக்கிறார்கள், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். அவ்வளோதாங்க மேட்ரு, வேற ஒன்றுமே கிடையாது. இயற்கையில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ்.